மாயமான குட்டி விமானம் புதிய தொழில்நுட்பம் மூலம் மீட்கப்படும் என்று தேடுதல் குழுவின் தொழில்நுட்ப ஆலோசகர் ஜெயபிரபு தெரிவித்துள்ளார். அவர் நமது செய்தியாளர் எழிலுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கடல் அலையின் சீற்றத்திற்கு ஏற்ப மின்சாரத்தை பாய்ச்சி மாயமான விமானத்தின் இருப்பிடத்தை அறிய முடியும் என்று கூறினார். தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அது என்ன தொழில்நுட்பம், என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறீங்க, அந்த தொழில்நுட்பத்தோட பெயர் என்ன, விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம சோனார் கருவி வச்சு தான் தேடிக்கொண்டிருந்தது. இந்த சோனார்லேருந்து பொதுவாகவே போகிறது ஃபுல்லாக சவுண்ட் வேவ் தான் ட்ராவல் ஆகும். இந்த சவுண்ட் வேவ் கடல் களி மண்ணாக இருக்கட்டும், இது அண்டர் த கிளே சாயிலாக இருக்கட்டும், இதனால் மேக்ஸிமம் ட்ராவலேஜ் பண்ண முடியாது. இதனால தான் ஒரு இடத்துல நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கும், இன்னொரு இடத்துல சிக்னல் கிடைக்காது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக ஒரு இன்டென்சிஃபைடு சிக்னலை நம்ம ஒரு உருவாக்குறோம். அதுதான் இந்த சீஸ்மிக் வைப்ரேட்டியோட மெயின் விஷயமே. இந்த இன்டென்சிஃபைடு விஷயம்னா, இந்த சீஸ்மிக் வைப்ரேஷன் தொழில்நுட்பத்தின் மூலமாக கடலின் உள்ள சீற்றத்தை நம்ம கால்குலேட்டட் லெவல் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் ஜோன் ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச ஜோனில் நேரோ டவுன் பண்ணுறது தான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான முறையே. இந்த சீஸ்மிக் மெத்தடை நீங்கள் கையாள போகிறீங்க. இதன் மூலமாக பலன் எப்படி இருக்கும்? இன்னும் எவ்வளோ நாட்களில் அந்த விமானத்தை கண்டுபிடிப்பீங்க? இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி தான் ஆக்சுவலி இதில் உள்ள ஒரு மெயின் டேட்டா ஃபேக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நேச்சருடைய இதை போட்டி போட்டு கொண்டு அந்த இதோடைய டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதற்கான முறையில் இப்போ இது நம்ம பர்சனலாக தயார் ஆயாச்சு. இது இன்னும் ஒரு நாளில் இது ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வரும் அப்படிங்கிறத ஒரு தன்மையை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கோம்.